ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு சூப்பரான சேவிங்ஸ் ஸ்கீமை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்கீமோட பேர் ரெக்கரிங் டெபாசிட், அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சிறு சேமிப்பு திட்டங்கள், ஆர்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்கீமில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு நம்மளுக்கு கொடுக்குறாங்க, எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத A to Z வரைக்கும் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெக்கரிங் டெபாசிட்டில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பேக்கெண்டாக இருக்கிறதுனால நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டு ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு, ஸோ அதுக்கான பிரின்சிபல் அமௌண்ட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரண்டி ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுனால நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து பயப்படாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஆர்டியை நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன எலிஜிபிள், யாரெல்லாம் இந்த ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணி ஆர்டி வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டி வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அந்த பேங்க்கில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு அக்கௌண்ட் வந்து வச்சுருக்கணும். அதேமாரி அக்கௌண்ட் வச்சுருக்கணும் அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா 18 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும். அப்படி இல்லைனா 10 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட், அதாவது கார்டியன் அக்கௌண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மைனர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி, ஸோ அம்மா அல்லது கார்டியன் ஃபாதர் அவங்க மூலமாக அவங்க வந்து அந்த அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 10 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க, அதாவது 10 வயசுக்குள்ளே இருக்கிற மாதிரி மைனர் அக்கௌண்ட்டு, அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த கார்டியன் அவங்க மூலமாக ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னா உங்களுடைய KYC டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சப்மிட் பண்ணணும். KYC டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் சப்மிட் பண்ணி ஒரு நியூ அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த RD அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், FD அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி எலிஜிபிள் பார்த்தீங்க அப்படின்னா யார் வேணாலும் இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஸ்கீமில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இந்த ஸ்கீமில் இருக்கிற பெனிஃபிட்ஸ். நெக்ஸ்ட்டு இதில் RD ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஸோ ரெக்யூர்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்ன, அதாவது உங்களுக்கு அக்கௌண்ட்டே இல்லை ஆனால் இந்த ஸ்கீமில் எப்படி நான் ஜாயின் பண்ணணும், ஸோ என்னென்ன டைப் ஆஃப் KYC எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம் கண்டிப்பாக வேணும். அதில் கேட்டிருக்க பேசிக்கான டீட்டெயில்ஸ், உங்களுடைய நேமு, நாமினி நேமு, அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கொடுக்குற மாரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு 2 ஃபோட்டோ காப்பி, அதாவது உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃபுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆதார், பாஸ்போர்ட்டு, அதுக்கப்புறம் பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஸோ இதில் எதனா ஒரு ப்ரூஃபை வந்து நீங்கள் கொடுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஐடி ப்ரூஃப் வெரிஃபிகேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய யூட்டிலிட்டிஸ் பில்ஸு, ஸோ அந்தமாரி கேஸ் பில்ஸு, அந்தமாரி டெலிஃபோன் பில்ஸு, இந்தமாரி பில்ஸ் எதனா கொடுத்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுடைய நாமினி நேமை என்டர் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காகவே உங்களது வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்கௌண்ட்டை வந்து நியூ அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற RD, அதாவது ஆஃபீஸில் இருக்கிற RD, அதாவது இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து மினிமம் எவ்வளோ அமௌண்ட்டில் வந்து நீங்கள் இந்த RD வந்து ஓப்பன் பண்ணலாம், ஸோ அதிகபட்சமான அமௌண்ட்டை வந்து எவ்வளோ ஓப்பன் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ மினிமம் அமௌண்ட்டை இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸோ 100 ரூபாயிலிருந்து இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ RDனாலே சிறு சேமிப்பு திட்டம். ஸோ சேலரி மோஸ்ட்லி யார் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ சேலரி பர்சனாக இருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன அமௌண்ட்டை நீங்கள் கொடுத்து நீங்கள் ரெகுலர் பேரில் நீங்கள் மந்த்லி பேமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அந்த ஆப்ஷன்ஸ் தான் இது RD. நெக்ஸ்ட்டு டென்யூரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ 2 இயர்ஸோ செகண்ட், அதாவது 2 இயர்ஸோ 3 இயர்ஸோ 4 இயர்ஸோ அப்படின்னு கிடையாது. ஒரே ஆப்ஷன் 5 இயர்ஸ். ஸோ அதாவது 60 மந்த் நீங்கள் டெபாசிட் பண்ணி ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் 60 மந்த்து கண்டினியூவாக நீங்கள் பே பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த 60 மந்த்து கழிச்சு தான் உங்களுக்கான பிரின்சிபல்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எல்லாமே கிடைக்கும். ஸோ இதுக்கு முன்கூட்டியே நீங்கள் க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு இருக்கிற வேண்டிய, அதாவது இப்போது இந்த RDக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ RD நார்மல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஸோ இது பெட்டராக இருக்குமா, ஸோ ஓப்பன் பண்ணலாமா, கண்டினியூவாக பே பண்ணுவீங்களா அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த RDயில் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ RD பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற RDக்கு பொறுத்த வரைக்கும் ஒரே டென்யூர் தான், அதாவது 5 இயர்ஸ்.
ஸோ இது வந்து 5 இயர்ஸ். ஸோ இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6.5% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவே எப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா 7.3% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் இதுக்கும் டிஃப்ரென்ஸு. ஸோ உங்கள்கிட்ட சின்ன அமௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆர்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ மந்த்லி பே பண்ணிகிட்டே இருங்க. லம்ப் அமௌண்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் எஃப்டியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அதிகமாக இருக்கும். ஒன் டைம் மட்டும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு லோன் அகெயின் போஸ்ட் ஆஃபீஸ். அதாவது லோன் இந்த ஆர்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டு பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 50% ஆஃப் த பேலன்ஸ் கிரெடிட் ஆஃப்டர் 1 இயர்ஸ் த ஓப்பனிங் ஆர்டி அக்கௌண்ட் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஸோ 1 இயருக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து 50% ஆஃப் லோன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு ஆப்ஷன்ஸும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஆஃப்டர் 1 இயர். அதாவது நீங்கள் ஓப்பன் பண்ணி 1 இயருக்கு அப்புறமா தான். ப்ரீ மெச்சூர் விட்ரால் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீ மெச்சூர் விட்ரால் ரெக்கரிங் டெபாசிட் அலோட் ஆஃப்டர் 3 இயர்ஸ் ஃப்ரம் தி டேட் ஆஃப் அக்கௌண்ட் ஓப்பனிங். அதாவது 3 மெச்சூர்டு வந்து நீங்கள் விட்ரால் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா விட்ரால் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஸோ இப்போ வந்து டென்யூர் என்ன, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ 5 இயர்ஸ் டென்யூர். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 6.5% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. யார் வேணாலும் இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணலாம். நியூ அக்கௌண்ட் இருக்கணும். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 5 இயர்ஸ் டென்யூர். ஸோ 60 மந்த் நீங்கள் ரெகுலராக பே பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போது நம்ம எவ்வளோ அமௌண்ட்டை வந்து பே பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் டெபாசிட் அமௌண்ட் வந்து மந்த்லி ஒரு 500 பே பண்ணிட்டு இருப்பீங்க 60 மந்த்துக்கு. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 6.5% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து டென்யூர் வந்து நம்ம 5 இயர்ஸ் அப்படின்றத நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். ஸோ 5 இயர்ஸ் தான் டென்யூர், கெஸ்ஸிங் கிடையாது. ஸோ ஃபிக்ஸடு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட்டு 3 இயர்ஸ், அதாவது 30,000. ஸோ இன்ட்ரெஸ்ட்டு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 5,490 உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறமா, அதாவது ஸ்மால் அமௌண்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்மால் இன்ட்ரெஸ்ட்டாக தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுவே நீங்கள் 1000 rupees இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 60,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் 10,989 உங்களுக்கு வந்து சம்திங் கிடைக்கும். ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 70,989 உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட், அதாவது பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 10,989 உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக மட்டும் கிடைக்கும். இதுவே நீங்கள் மந்த்லி 3,000 பே பண்ணணும். ஸோ உங்களுடைய பேமெண்ட் பேஸ் பண்ணி ஸோ உங்களுக்கு 3,000 நீங்கள் பே பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 32,972 உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டடாக கிடைக்கும். ஸோ இதை வந்து டோட்டலாக உங்களுக்கு அந்த நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டு 1 என்பதும் ஸோ இந்த 32,000 சேர்த்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ 32,972 இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைக்கும். மாதம் நீங்கள் வந்து 3,000 பே பண்ணுறீங்க அப்படின்னா ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு 2,12,972 உங்களுக்கு வந்து பிரின்சிபல் ப்ளஸ் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதுவே வந்து நான் மந்த்லி வந்து 5,000 பே பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் டோட்டலாக 5 இயர்ஸ், அதாவது 60 மந்தில் பார்த்திங்க அப்படின்னா 3 லட்ச ரூபா பே பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 54,957 கிடைக்கும். ஸோ டோட்டலாக 3,54,957 உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது கேரண்டே ரிட்டர்ன்ஸ். ஸோ இந்த அமௌண்ட்டு தான் உங்களுக்கு வந்து பர்டிகுலர் கிடைக்கும். ஸோ இதுவே வந்து நம்ம ஒரு 7,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ 70,000 7,000 அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்டு 4,20,000 இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 76,932 கிடைக்கும். ஸோ டோட்டலாக 4,96,932 உங்களுக்கு வந்து மெச்சூர்டு ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறமா கிடைக்கும். ஸோ இதுவே வந்து நீங்கள் வந்து ஒரு 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம 10,000 அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ 10,000 அப்படின்னா ஸோ டோட்டலாக நீங்கள் 6 lakhs வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஆஃப்டர் 1 இயர்ஸ்க்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா 1,09,902 உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டடாக கிடைக்கும். ஸோ டோட்டலாக 7,09,902 கிடைக்கும். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களோட நியர்பையாக இருக்க போஸ்ட் ஆஃபீஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க இது ரிலேட்டடாக எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.